ஏகதேசமான சொத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா என்னங்க? முதல்ல அடிப்படையா அந்த இந்து வாரிசு உரிமை சட்டம் 1926 பொறுத்த வரையில் தெளிவா சொல்றாங்க, இன்டர்ஸ்டேட் சக்சஷன், அதாவது எந்தவித ஏற்பாடும் செய்யாமல் ஏகதேசமாக ஒரு ஆண்மகன் இறந்துட்டாருன்னா சரிங்க, அந்த சொத்தை எப்படி பிரிச்சுக்கிறது அப்படின்னு தான் அந்த சட்டம் விளக்குது. ஓகே, சரிங்க. டெஸ்டமெண்டரின்னு ஒண்ணு இருக்கு. சரி, ஏற்பாடு செய்கிறது. யாரு இறந்து போனவர் உயிரோடு இருக்கும்போது ஒரு ஆவணங்களை ஏற்பாடு தயார் செஞ்சு, உதாரணத்துக்கு கிஃப்ட் தானமா கொடுத்திருக்கலாம், பிள்ளைகளுக்கு ஒரு வில் எழுதி வச்சிருந்திருக்கலாம், உயிர் சாசனம் எழுதியிருக்கலாம். அப்படி ஏதோ ஒரு ஆவணத்தை இல்ல குடும்ப தலைவர் என்ற முறையில டாக்குமெண்ட் எழுதலாம். அந்த மாதிரி எந்த ஒரு ஏற்பாடு செய்துட்டாருன்னா அந்த ஆவணத்தின் அடிப்படையில் தான் சொத்துக்கள் பிரிக்க முடியும். அது இந்தியன் சக்சஷன் ஆக்ட் அப்படின்னு 1925. சரிங்க. எந்த ஒரு ஆவணமும் ஏற்படுத்தாம இறந்து போயிடுறாங்க, ஆணோ பெண்ணோ இறந்துட்டா அவரு சொத்து வச்சுட்டு போனாங்கன்னா அந்த சொத்தை யாருக்கு எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த சட்டம். சரிங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு ஆணோ பெண்ணோ அது எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்து, ஜெயின், புத்தர், சீக்கியர்கள், இந்த மத சார்ந்தவர்கள் ஒரு ஆண் மகனுக்கு சொத்து எப்படி கிடைக்குது அப்படின்னு பாக்குறீங்க. ஒண்ணு பூர்வீக வழியில அவருடைய தகப்பனார் மூதாதையர்கள் வழியில கிடைக்கலாம். ஒன்று தகப்பனார், பாட்டனார், முப்பாட்டனார், அந்த மாதிரி பூர்வீக அடிப்படையில வரலாம். கொள்ளு பாட்டனார், எள்ளு பாட்டனார் இப்படி இருக்கு, வரலாம். சரி, பரம்பரை தெரிஞ்சு. ஆமா, புரியுது. தகப்பனார், பாட்டனார், முப்பாட்டனார், கொள்ளு பாட்டனார், எள்ளு பாட்டனார். சோ இந்த வழியில சொத்து கிடைச்ச வழி இருக்கு. சரிங்க. இது அல்லாமல் சுயமா சம்பாதிக்கிறது சொத்து இருக்கு. அவருடைய சுய சம்பாதியம், சொல்லுவாங்க. ஓகே. அது அப்புறம் அரசாங்கம் ஒப்படை பட்டா அரசாங்கம் கொடுக்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு அவங்களுக்கு அரசாங்கம் பட்டா, அவங்க கௌரவிக்கிற வகையில பட்டா கொடுப்பாங்க. நிலமற்ற வீடற்ற ஏழைகளுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் அரசாங்கமே நிலங்களே கூட தராங்க. சரிங்க. அது அந்த வகையில சொத்து கிடைக்கலாம். அப்புறம் குழந்தை இல்லாத ஆணோ பெண்ணோ, சரிங்க, அவங்க ஒரு பிள்ளைய சுயகாரம் எடுத்துக்கிறாங்க, அடாப்ஷன், தத்து எடுத்துக்கிறாங்க, அந்த வகையில சொத்து கிடைக்கலாம். சோ இதுதான் இந்த மாதிரி வகையில சொத்து கிடைச்சு, ஏதோ ஒரு வகையில நான் சொன்ன வகையில சொத்து கிடைச்சு எந்த ஒரு ஏற்பாடும் பண்ணாம டெஸ்டமெண்ட்ரி பண்ணாம ஏகதேசமாக காலமாயிட்டாருன்னா அந்த சொத்தை யார் எடுத்துக்கிறது, எப்படி பிரிச்சுக்கிறதுன்னு தான் இந்த சட்டம் வழி சொல்லுது. சரிங்க. இதுல இந்து பெண்கள் ஐயா அவர்கள் இறந்து போயிடுறாங்கன்னு வைங்க, அதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு? அவர் பேர்ல ஒரு ஆண்மகன் இறந்துட்டா அதுக்கு யாரெல்லாம் வாரிசுகளா வராங்களோ, கிளாஸ் 1, கிளாஸ் 2, ஆக்னேட்ஸ், காக்னேட்ஸ் அப்படின்னு சொல்லி 4 வகைகள் வராங்க. நான் சொல்றேன் விளக்கமா பின்னாடி. சரிங்க. ஒரு இந்து பெண் இறந்துட்டாங்க, சொத்து வச்சுட்டு போறாங்கன்னா அதுல ஹஸ்பண்ட் கூட வராரு. ஹஸ்பண்டும் வராரு. சொல்லப்படாதது. சரிங்க. அதுல ஹஸ்பண்ட் வராரு. ஓகே. இந்த வாரிசு உரிமை அந்த படிகள், நிலைகள், அதாவது வச்சுட்டு போன பூர்வீக சொத்தோ அல்லது அவர்கிட்ட அவர் சம்பாதிய சொத்தோ இருக்குன்னு சொன்னா, அத அவருக்கு கீழே வரக்கூடியவர்கள் எந்தெந்த நிலைகள்ல அந்த சொத்துக்களை அவர் அடைவதற்கான அதிகாரங்கள் சட்ட ரீதியா இருக்குங்க, அதை பத்தி சொல்ல. ஒரு இந்து ஆண்மகன் அசையா சொத்துக்களை வைத்து இறந்து விட்டால் ஓகே, அந்த சொத்துக்களை முதல் நிலை வாரிசுகள், ஆங்கிலத்தில் கிளாஸ் 1 என்று சொல்லுவாங்க. அந்த கிளாஸ் 1 வாரிசுகள் இருக்கும் பட்சத்தில் யாரேனும் ஒரு இருந்தாலும் போதும். சரி, அந்த கிளாஸ் யார் யார் வருவாங்க சொல்றேன். சரி, கிளாஸ் 1 யாருமே இல்லைன்னா ஓகே, கிளாஸ் 2, கிளாஸ் 2 யாரும் இல்லைன்னா காக்னெட்ஸ், ஏக்னெட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்படி யாரும் இல்லைன்னா இந்த சொத்து அரசாங்கத்துக்கு போய் சேர்ந்துரும். சரி, அந்த சொத்தின் பேரில் என்ன லைபிலிட்டிஸ் இருந்தோ அந்த லைபிலிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இறந்து போனவர் அந்த சொத்தை அடமானம் போட்டு போய் ஒரு வங்கியில கடன் வாங்கியிருப்பார்,
அது அரசுக்கு போக வேண்டிய நிலை ஏற்பட்டா அந்த கடன் பொறுப்பை அரசாங்கம் அரசாங்கம் அடைக்கணும். சொத்து அரசாங்க சொத்து ஆயிடும். சரி. இப்போ முதல் நிலை வாரிசு. படி 1. படி 1 யாருன்னு பார்த்தீங்கன்னா, இறந்த ஆண் மகனுடைய தாய், மனைவி, மகன், மகன்கள், மகள் அல்லது மகள்கள். ஒரு கால் தகப்பனாருக்கு முந்தியே அம்மா ஒரு மகன் இறந்துட்டாரு. ஆனா அவன் திருமணம் ஆகாம இருந்த பிரச்சனை இல்லை. சரி. திருமணம் ஆகி அவனுக்கு வீட்டுக்கு வந்த மருமக குழந்தைகள் இருக்கு. அந்த குழந்தைகள் இறந்து போன மகனுடைய ஷேரை எடுத்து அவங்களுக்கு வந்துடணும். சரி. இப்படி மகளுக்கு அப்படிதான். சோ இது கிளாஸ் 1. ஓகேங்க. கிளாஸ் 2 அப்படின்னு சொல்றோம், 2ஆம் படிகள். அது எதுன்னு பாத்தீங்கன்னா, இறந்து போனவருடைய அப்பா. கிளாஸ் 1ல அப்பா வரல. கிளாஸ் 2ல அப்பா வரார். இறந்த நபருடைய தகப்பனார். இறந்து போனவருக்கு மனைவியோ மக்களோ இருந்து போனா, அவங்க இன்று உள்ள நிலவரப்படி அப்பாவுக்கு பாகம் கிடையாது. மனைவியும் இல்ல, குழந்தைகளும் இல்ல. கிளாஸ் 2ல அப்பா வர. அப்பதான் அந்த இடத்துக்கு அந்த ஃபாதர் வரும். சமீபத்தில் கூட பல மாண்புமிகு நீதியரசர்கள், உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் பல்வேறு தீர்ப்பு சுட்டி காட்டியிருக்காங்க. அப்பாவையும் கிளாஸ் 1ல கொண்டு போகணும். லீகலா நீங்க கொண்டு வந்துடணும். அது குறித்து மத்திய அரசு பரிசீலனை பண்ணி சட்ட திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்லி பரிந்துரை பண்ணி இன்னும் செய்யல. அதுக்கான உத்தேசமான வேலைகள் நடைபெறுது. ஆமா. சரி. அப்போ அந்த கிளாஸ் 2 லீகல் நிறைய பேர் வராங்க. சன்ஸ் டாட்டர் சன், சன்ஸ் டாட்டர்ஸ் டாட்டர். மகனுடைய பிள்ளைகள், மகளுடைய பிள்ளைகள். சரி. அப்பாவுக்கு அப்பா, அம்மாவுக்கு அப்பா, இப்படி ஒரு 10-15 பேர் வராங்க. கிளாஸ் 2ல. ஓகே. அப்புறம் முக்கியமா கிளாஸ் 1ல யாரும் இல்லைன்னா, லிவிங் பிரதர்ஸ் அண்ட் லிவிங் சிஸ்டர்ஸ். ஒரு இந்து ஆண் மகன் சொத்தை வச்சுட்டு இறந்துட்டான். அவனுக்கு மனைவியோ பிள்ளைகளோ இல்லை. அந்த சொத்தை யாரு எடுத்துக்கிறது? ஒருவேளை அவருக்கு தம்பி இருக்கிறாங்க, தங்கை இருக்கிறாங்கன்னு லிவிங் பிரதர்ஸ் அண்ட் லிவிங் சிஸ்டர்ஸ். ஓகே. இறந்து போன நபர் இந்த சொத்துக்கு சொந்தக்காரர். அவர் உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள். ஓகே. அதுல அந்த வேர்டு போட்டாங்க பாருங்க, லிவிங். இறந்து போனவருக்கு 2 சகோதரர், 2 சகோதரி, அவருக்கு 2 தம்பி, 2 சிஸ்டர் வச்சு இருக்கிறாங்க. சரி. இந்த 2 தம்பி 2 சிஸ்டரும் உயிரோட இருந்தாங்கன்னா இந்த 4 பங்கா அப்படி போயிடும். ஓ, சரிங்க. அதுல ஒரு பிரதர் இறந்துட்டார். அவருக்கு வாரிசு இருக்கு. இருந்தாலும் அந்த இறந்துட்டார் இல்லையா, அவருக்கும் அவர் பிள்ளைகளுக்கும் இதுல சொத்துல பாகம் இல்லை. தெளிவா சொல்லிருக்கான். லிவிங், வசிக்கக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் அவங்க கிளாஸ் 2ல அவங்க வராங்க. நல்லது. சரி. கிளாஸ் 1ல யாரும் இல்ல, கிளாஸ் 2ல யாரும் இல்ல அப்படின்னா யாரு? ஆக்னெட்ஸ்ன்றான். ஆக்னெட்ஸ் யாருன்னு கேட்டா, இறந்து போன சொத்து வச்சுட்டு இறந்து போயிட்டாரு இல்லையா, அந்த சொத்து எந்த வழியில் அவருக்கு வந்தது? இறந்து போனவருக்கு தந்தை வழியா, தாய் வழியா? அப்ப தந்தை வழியில் வந்த சொத்தா இருந்தா அந்த தந்தையோடைய அந்த குடும்பத்தினருக்கு, வாரிசுகளுக்கு அவங்களுக்கு போயிடும். சரி. தாய் வழியில் வந்திருந்தா காக்னெட்ஸ்ன்றான். அவங்களுக்கும் போயிடும். இப்படி இந்த 4 நிலையும் இல்லைன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இது அரசுக்கு சொந்தமானதா போயிடும். இதுதான்.